பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நவராத்திரி பூஜை வந்து குமரன் வீட்டில் செய்கிறாங்க. இதனால எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க. அங்கே வந்து ஆனந்தியும் வந்திருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே சாரீ இந்த மாதிரிலாம் வந்து கிஃப்ட்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரனோட கையை வந்து ஆனந்தியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, என்னடி உன் கனவில் வந்து ஒருத்தவங்க வந்து உனக்கு தாலி கட்டினாங்கன்னு சொன்னியே, அதுவும் நிறையா கையில் பிரேஸ்லெட்டு மோதிரம்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னியே, அந்த கையை கொஞ்சம் பாரு, அந்த கையும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் சாரோட கையை வந்து காமிப்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் இந்த கையை பார்த்துட்டு, ஐயோ குமரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. இந்த கை மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து யோசிப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்திக்கு வந்து ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது குமரன் சாரை வந்து ஆனந்திக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2 பேர் மனசுலேயும் ஆசை இருக்குது. ஸோ 2 பேரும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சேர போகிறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆனந்திக்கு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குமரனுக்கு தெரியாது. ஆனந்திக்கு கல்யாணம் ஆன விஷயமும் இப்போ டிவோர்ஸ் ஆகி இருக்க விஷயமும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் குமரன் ஆனந்தியை ஏற்றுக்குவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.